மரம் தனக்குள் கிணறு போல் பல ஆயிரம் லிட்டர் தண்ணீரை சேமித்து வைக்க முடியும் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? சுமார் 2000 ஆண்டுகள் வரை அழிவில்லாமல் வாழும் விசித்திர மரத்தை பற்றியும் அதன் அதிசயங்களை பற்றியும் தெரிந்து கொள்வோம். நாம் வாழும் உலகம் விசித்திரமானது. மனிதனின் அறிவியலுக்கு எட்டாத பல அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் இயற்கை கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பாபாப் மரமும் இயற்கையின் அதிசயமாக பார்க்கப்படுகிறது. 25 மீட்டர் உயரம் வரை வளரக்கூடிய பாபாப் மரங்கள் 2000 ஆண்டுகளுக்கு மேல் வாழக்கூடியவை. இந்த மரங்கள் மற்ற மரங்களை காட்டிலும் வித்தியாசமான தோற்றத்தில் காணப்படும். அதாவது மரங்களின் தண்டு பகுதி தடிமனாகி இருக்கும். மரத்தின் கிளை மற்றும் இலை பகுதி வேர்களைப் போல் தோற்றமளிப்பதால் இதனை தலைகீழான மரம் என்றும் சொல்வதுண்டு. ஆண்டுக்கு 6 மாதங்கள் மட்டுமே இலையை கொண்டிருக்கும் இந்த மரம் தனக்குள் 1,00,000 லிட்டருக்கு மேல் தண்ணீரை சேமித்து வைக்கும் ஆற்றல் கொண்டது என்றால் நம்ப முடிகிறதா? இதற்கு காரணம் பாபாப் மரங்களின் தோற்றம்தான். தண்டு பகுதி பெரிதாக பருத்து பாட்டில் போல இருப்பதால் அதற்குள் சுரக்கும் தண்ணீர் தூய்மையானதாகவே உள்ளது. பருத்திருக்கும் இந்த மரங்களின் தண்டு ஆதிகாலத்து குகை மனிதர்களின் உயிரையே காப்பாற்றி இருக்கிறது. அதாவது விலங்குகளிடமிருந்தும் எதிரிகளிடமிருந்தும் தப்பிக்க நினைக்கும் குகை மனிதர்கள் பாபாப் மரத்தின் தடிமனான தண்டு பகுதியை பயன்படுத்தி உள்ளனர். மரங்களையே வீடாக மாற்றி அதற்குள் வசித்து வந்துள்ளனர். விலங்குகளிடமிருந்து தப்பிக்க குகை போன்ற தண்டு பகுதிக்குள் மறைந்து வாழ்ந்துள்ளனர். இது மட்டுமில்லாமல் இந்த மரம் தண்ணீரை சேமிக்கும் ஒரு குகையாகவும் அவர்களுக்கு உதவி உள்ளது. இயற்கையாகவே தண்ணீரை தனக்குள் தக்க வைக்கும் பாபாப் மரங்கள் கோடை காலங்களிலும் குளிர்ச்சியானதாகவே உள்ளன. இதனால் பாபாப் மரங்களை பண்டைய எகிப்தியர்கள் மருந்தாக பயன்படுத்தி உள்ளனர். காய்ச்சல், வயிற்றுப்போக்கு, இரத்த நாளங்கள் தொடர்பான நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க பாபாப் மரங்களின் சாற்றை பயன்படுத்தி உள்ளனர். மரத்தின் இலைகள், பழங்கள், பூக்கள், வேர் என அனைத்துமே உண்ணக்கூடியவையாகவும் இருந்து வருகிறது. ஆப்பிரிக்க பழங்குடியினர் பாபாப் மரங்களின் கூழ் போன்ற பானம் தயாரித்து உணவாக எடுத்துக் கொள்கின்றனர். இதன் வேர்களில் 2 சிவப்பு சாயம் தயாரிக்கப்படுகிறது. மரத்தின் உள்படை கயிறு, ஆடை, இசைக்கருவி தயாரிக்கவும் மரத்தின் தண்டுகள் படகுகள் தயாரிக்கவும் உதவுகின்றன. இந்த மரங்கள் மடகாஸ்கர், ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலிய நாடுகளில் அதிகளவில் காணப்படுகின்றன. இந்தியாவில் மத்திய பிரதேசத்தின் தார் மாவட்டத்தில் பாபாப் மரங்கள் உள்ளன. இதை தவிர ஹைதராபாத்தில் உள்ள கோல்கொண்டா கோட்டையிலும் 400 ஆண்டுகளுக்கு மேலான பாபாப் மரம் ஒன்று உள்ளதாக கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.